நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து டாக் ஸ்போர்ட்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்ஸோட மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நல்லா இருக்கணும்னா அந்த டாக் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து இப்போது நல்ல ட்ரெயினரை சூஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி சோஷியல் மீடியா தான் நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதில் யார் நிறைய ட்ரைனிங் பண்ணுறாங்க, நல்ல ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எல்லாருமே வந்து நாங்கள் நல்ல டாக் ட்ரைனிங் கொடுக்குறோம், நாங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேசிக்காகவே இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பெட் பேரண்ட்ஸும் புதுசாக டாக் வளர்க்குறவங்களும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இது. ஏன்னா இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா எப்படி இருக்குது அப்படின்னா, சும்மா ஒரு டாகை ட்ரெயின் பண்ணிவிட்டு இல்லை ட்ரெயின்டு டாகை வாங்கி அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு அவங்களே ட்ரெயினர்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. இல்லை ஏதாவது கோர்சஸ் அட்டன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஐம் சர்டிஃபைடு ட்ரெயினர்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறதோ இல்லை ஒரே ஒரு டாகை ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்களை ட்ரெயினர்னு சொல்லிக்கிறதோ இட்ஸ் ஃபைன். ஆனால் உங்ககிட்ட வர டாக்ஸை நீங்கள் கரெக்டாக ரிசல்ட்டு கொடுக்கணும். ரிசல்ட்டு கொடுக்கலன்னா யூர் நாட் அ குட் ட்ரெயினர். பட் பீப்புளுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது அந்த வீடியோ பார்த்து அவங்க ட்ரெயினரை நம்பி போகிறாங்க. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல ட்ரெயினர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ட்ரெயினர் வந்து மல்டிபிள் டாக்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரீட்ஸ், ஏஜ், அவங்க வந்து அதை ட்ரெயின் பண்ணி அதுங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுத்துருக்கணும். அந்த டாகுக்கும் அந்த பெட் பேரண்ட்டுக்கும் நல்ல ஒரு கம்பேனியன்ஷிப்பை க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா சோஷியல் மீடியான்றது ஒன்று கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து நீங்கள் சொல்லி தான் வந்து பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நீங்கள் தெரிவிக்க முடியும். பட் இன்றைக்கி சோஷியல் மீடியா இஸ் அ பிளாட்ஃபார்ம். நம்மளோட ஸ்கில்லை ஈஸியாக நம்ம அதில் காட்டலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ட்ரெயினர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபைல் போய் செக் பண்ணுங்கள். அவங்க மல்டிபிள் டாக்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அந்த டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். அண்ட் அவங்க வந்து எத்தனை டாகு வந்து ட்ரெயின் பண்ணி காம்படிஷன்ஸ் இல்லை எத்தனை பெட் பேரண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவங்க அந்த டாக் வந்து கரெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். பட் வெறும் இந்த எங்கள் குருநாதரை சொல்லுவார், யூ ஷுட் நாட் பி அ ஒன் டாக் ஒண்டர் அப்படின்வாங்க. இந்த ஒரே ஒரு டாகை ஃபுல் இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா அந்த ஒரே ஒரு டாகோட வீடியோ மட்டும்தான் இருக்கும், மற்ற டாக்ஸோட வீடியோவே இருக்காது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் மல்டிபிள் டாக்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கணும், நிறைய ப்ரீட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கணும். முடிஞ்சால் நிறைய காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட போகலாம். ஏன்னா ஒரு டாகை ட்ரெயின் பண்ணி காம்படிஷனில் போட்டு வின் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதை பண்ணுற அளவுக்கு இருக்காங்கன்னா ஒரு பேசிக் ஒபீடியன்ஸை கண்டிப்பாக நல்லா பண்ணிவிடுவாங்க. அண்ட் நீங்கள் பர்சனல் ப்ரொடெக்ஷன் இல்லை ரொம்ப அட்வான்ஸ்டாக போகிறீங்க அப்படின்னா அந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்களை அவங்க ட்ரெயின் பண்ணி வீடியோஸாக போஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அது சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸில் அவங்க இருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட போகிறது வேஸ்ட். ஸோ ஒரு டாகை சூஸ் பண்ணுறது வெறும் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ, ஒரு வின்னிங்ஸை பார்த்து போகாதீங்க. மல்டிபிள் டாக்ஸ் அண்ட் மல்டிபிள் வீடியோஸ் அவைலபிளாக இருந்தால் போங்க. அப்படி இல்லையா ஆஸ்க் ஃபார் வீடியோஸ். இது வரைக்கும் அவங்க ட்ரெயின் பண்ண வீடியோஸ் இருந்தால் கேட்டு அதை வச்சு பாருங்கள். அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் என்னென்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் வெறும் வீடியோ பார்த்து மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஈஸியாக ஏமாற்றவும் முடியும், இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ஸ்கில்லை உண்மையாக சொல்லவும் முடியும். பட் அது உண்மையாக ஃபேக்கான்றதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கான ஐடியாஸ் தான் இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ட்ரெயினரை சூஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் டாக் வந்து பப்பிலிருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணணுமா, இல்லை ஏதாவது பிஹேவியர் ப்ராப்ளம் வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா? அது எப்போ ஸ்டார்ட் பண்ண மட்டும் ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுங்க. என்ன கேட்டால் டாக் ட்ரைனிங்கிறது வேறு, பிஹேவியரல் இஷ்யூஸ்ன்றது வேறு. டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் யூ ஆர் அக்செப்டிங் தட் பிகேம்ஸ் த டாக் பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் வீட்டில் டாக் சோஃபா மேலே ஏறக்கூடாது. ஐ எம் நாட் அக்செப்டிங் த டாக் டு பி ஆன் த சோஃபா. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கும்போது டாக் அது மாதிரி ஏறும்போது நான் என்ன பண்ணுவேன், ஏய் நோ கெட் டவுன் அப்படின்னு இறக்கிடுவேன். ஸோ இதை ஒரு 4 வாட்டி ஒரு வாய்ஸ் டோனில் பண்ணி நான் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கும்போது டாக் அதுவே கற்றுக்கும், ஓகே சோஃபா மேலே ஏறினா நம்மளை வந்து அலோவ் பண்ணுறதில்ல, அது மேலே ஏறக்கூடாது அப்படின்றது. இதுவே வாட் எவர் யூ ஆர் அக்செப்டிங் தட் பிகேம்ஸ் த டாக் பிஹேவியர். இப்போ சோஃபா மேலே ஏறி உட்காந்தா உங்களுக்கு பிடிக்கல, பட் ஸ்டில் அக்செப்டிங், சரி ஓகே அது ஏறி உட்காந்துச்சு, சரி உட்காந்துக்கும் அப்படின்னீங்கன்னா தட் பிகேம்ஸ் த டாக் பிஹேவியர். இங்கே ட்ரைனிங்க்கும் பிஹேவியருக்கும் டிஃப்ரென்ஸ் வேறு. நான் ட்ரைனிங்கிறது நீங்கள் சொல்கிறத செய்கிறது, பிஹேவியர் இஸ் 24/7. ஸோ நீங்கள் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு எது வேணும் எது வேணான்னு டிசைட் பண்ணுறீங்களோ, வேணுன்றதுக்கு நீங்கள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணலாம், இல்லை ரிவார்ட் கொடுக்கலாம். வேணான்றதுக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்து அதை பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணாலோ, இல்லை அதை பண்ணும்போது அதை தடுத்தாலோ இது டாக் பிஹேவியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெட் டாக் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ட்ரெயினர்ஸை ஹையர் பண்ண வேண்டாம். நான் பெட் டாக் ட்ரைனிங்கிறது நீங்கள் சும்மா ஒரு 4 வீடியோ யூடியூப்பில் பார்த்தா கூட நீங்கள் பண்ணிடலாம். பட் இஃப் யூ ஆர் ரியலி ஃபோக்கஸிங் ஆன் ஒரு காம்படிஷன் லெவல்,
இல்லை சீரியஸாக உங்கள் டாக் கிட்ட வந்து ஏதாவது ஒரு பிஹேவியரல் இஷ்யூ இருக்குது, நீங்கள் பப்பியில் அதை கரெக்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை தெரியாமல் விட்டுட்டீங்க, இதனால ஃப்யூச்சரில் உங்களுக்கோ இல்லை டாகுக்கோ மற்றவங்களுக்கோ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா தென் யூ கோ ஃபார் அ ட்ரைனர்ஸ். இல்லை பேசிக்காக ஒரு சிட் தான் டீச் பண்ணணும், ஒரு டவுன் தான் டீச் பண்ணணும், ஒரு ஷேக்கன் டீச் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டே டீச் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் யூடியூப் பார்த்தே பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு ட்ரைனர் ஹையர் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் நான் சொல்வேன். ஸோ அது நீங்களே பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ ஹேவ் சீரியஸ் பிஹேவியரல் இஷ்யூஸ், இல்லை வந்து ஒரு டாகை வச்சு நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளான் பண்ணுறேன், இல்லை வந்து ஏதோ ஒன்று நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு நல்ல மென்டரை சூஸ் பண்ணி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். பட் ட்ரைனிங்கிறது நீங்கள் பப்பி வந்த உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஸ்டார்ட் வித் பாட்டி ட்ரைனிங். ஒரு டாக் உள்ளே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அது எங்கே பாட்டி போகணும், என்ன டைமிங்கில் போகணும், எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பப்பீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போவாங்க அண்ட் டாய்லெட் வந்து சாப்பிட்ட உடனே போவாங்க. இதை நீங்கள் வந்து ஈஸியாக டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற பிஹேவியரை உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, வீடியோ பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, கண்டிப்பாக எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா தென் யூ கோ ஃபார் அ ட்ரைனர்ஸ். ஓகே, மற்றபடி இது பப்பியில் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை வந்து பிஹேவியரில் ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாகுன்னு வந்துட்டிங்கனாலே இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை டிசிப்ளின்டாக வளர்க்க வேண்டியது உங்களுக்கும் டாகுக்கும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் வளர்க்க வேண்டியது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு முதல்ல நீங்கள் ட்ரெயின் ஆகணும், நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு டாக் ட்ரெயினராக என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்? முதல்ல டாக் ட்ரைனிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், ஆஸ் அ டாக் ட்ரைனராக நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் முதல்ல. ஏன்னா நீங்கள் வந்து டாகை ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப பேஷண்ட்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது தான் உங்களுக்கும் நல்லது. அண்ட் பெட் பேரண்ட்டை நம்ம ட்ரெயின் பண்ணும்போது, ஃபார் பெட் டாக் ஒபீடியன்ஸ் வரும்போது, நீங்கள் பெட் பேரண்ட்டை ட்ரெயின் பண்ணும்போது அவங்க டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க, பயங்கர பிஸி ஷெடியூலில் இருப்பாங்க. பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் டாக் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த பெட் பேரண்ட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு பெட் பேரண்ட்டை டாக் கூட ஒர்க் பண்ண வைக்கணும். ஏன்னா நீங்கள் பெட் பேரண்ட்டை டாக் கூட ஒர்க் பண்ண வைக்கலன்னா வாட் எவர் த ட்ரைனிங் விச் யூ ஆர் கிவிங் அடுத்த கொஞ்ச நாள் அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ டாகை ட்ரெயின் பண்ணுறது ஈஸி, பெட் பேரண்ட்டை ட்ரெயின் பண்ணுறது தான் கஷ்டம். பட் இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்கிட்ட ரீட்ரைனிங் வந்த டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர்கிட்ட பண்ணுது, எங்ககிட்ட பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா ட்ரைனர்ஸ் நிறைய பேர் வந்து பெட் பேரண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கவே ரெடியாக இல்லை. ஸோ ஏன்னா அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் வரும்போது ட்ரைனர்ஸை கூப்பிடணும், அது மூலிமா அவங்க வந்து அடுத்த செஷனுக்கு பேமெண்ட் வாங்கணும், அப்படி தான் போயிட்டுருக்கே தவிர இங்கே யாருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பெட் பேரண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற எஃபர்ட் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்து அந்த பெட் பேரண்ட் இண்டிவிஜுவலாக அந்த டாகை ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ண தான் அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் நீங்கள் வந்து இப்போ ஒரு லெவலில் ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அடுத்தடுத்து புதுசாக கற்றுக்கிட்டு உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து பேசிக் ஒபீடியன்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன், அதுமாதிரியே பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ ஒரு பேசிக் ஒபீடியன்ஸ் பண்ணுறீங்களா, அடுத்து காம்படிஷன் வாங்க, ஒரு காம்படிஷன் வரீங்களா, ஒரு கேசிஐ காம்படிஷனுக்கு வாங்க, ஒரு கேசிஐ காம்படிஷன் வரீங்களா, ஒரு ப்ரொடெக்ஷன் ஒர்க்குக்கு போங்க, டிடெக்ஷன் போங்க. இது மாதிரி ஒன்றா நீங்கள் கற்றுக்க நீங்கள் ஒரு விஷயத்தையும் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா நிறைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுனால ஒரு பேசிக் ஒபீடியன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் கீப் லேர்னிங். ஏன்னா டாக் ட்ரைனிங் வந்து இயர் ஆன் இயர் வந்து புது விஷயங்கள் அதோட டெக்னிக்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம், கற்றுக்கிட்டே இருக்கலாம். எவ்ரி இயர் உங்களை நீங்கள் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அண்டு ப்ரீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், அண்ட் ஒரு டூல்ஸை வந்து யூசேஜ் ஆஃப் டூல்ஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். எந்த டாகுக்கு எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பிஹேவியருக்கு முதல்ல டூல்ஸை யூஸ் பண்ணணுமா வேண்டாமா, அது டூல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்போ எதுக்கு என்ன மாதிரி விஷயங்களுக்காக அந்த டூல்ஸை யூஸ் பண்ணணும், அது எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி சொல்லணும்னா ஆனஸ்ட்டாக இருக்கணும், வாங்குகிற காசுக்கு கரெக்டாக ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது இல்லாமல் காசை வாங்கிட்டு செஷனுக்கு ஒழுங்காக போகாமல் இருக்குது. நீங்கள் என்ன கமிட் பண்ணிங்களோ அதை மட்டும் பண்ணால் போதும். அண்ட் சில பேர் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக டூ மச்சாக கமிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டூ மச் கமிட்மெண்ட் கொடுக்காம உங்களால் என்ன பண்ண முடியும், இல்லை அந்த பெட் பேரண்ட்டோட டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறமா எதெல்லாம் முடியும் எதெல்லாம் முடியாதுன்றதை ஓப்பனாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாலே இன்றைக்கி நிறைய பெட் பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ பி ஆனஸ்ட், நாலேஜை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். இதெல்லாம் இருந்தாலே கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரெயினாக மாறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த டாக் ட்ரெயினரும் பெட் பேரண்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டாகை ட்ரெயின் பண்ணால் தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக. ஓகே, ஸோ அந்த பெட் பேரண்ட்டுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? சரி, பெட் பேரண்ட்டுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, நீங்கள் ஒரு டாக் ட்ரெயினர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல டாக் ட்ரெயினர்கிட்ட பேசுங்க, அவங்களோட ட்ரைனிங் சிஸ்டம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், உங்களோட டைமிங் உங்களோட ஷெடியூல் பற்றி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு
அப்புறமா நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். ஏன்னா ஒரு நல்ல ட்ரைனர் வந்து டாகை மட்டும் ட்ரெயின் பண்ண போகிறதில்ல, உங்களையும் ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அப்படி உங்களையும் ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்கள் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் அது அவருக்கும் உங்கள் டாகுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, நீங்கள் அவைலபிளாக இல்லைனா கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் எந்த விதத்துலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ ட்ரைனருக்கான பேமெண்ட் வந்துடும், எல்லாமே வந்துடும், டாகும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், பட் உங்களுக்கு அந்த டாகை ஹேண்டில் பண்ண தெரியாது. அதனால் உங்களோட டைம் நீங்கள் ஒதுக்கணும். ஏன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்க போகிறீங்க, அடுத்து ஒரு டாக் வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகுது, அது மினிமம் 10 இயர்ஸ் உங்ககிட்ட இருக்க போகுது. ஏன்னா 15 இயர்ஸ் ஒரு டாகோட லைஃப் ஸ்பேன்னு சொல்கிறாங்க, பட் மினிமம் 10 இயர்ஸாவது டாக் உங்க கூட இருக்க போகுது. அப்படி இருக்க போகிற ஒரு டாகுக்காக நீங்கள் இனிஷியலாக ஸ்பெண்ட் பண்ணுற கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அந்த டாக் ரியலாகவே ஒரு கம்பெனியாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதனால் ட்ரைனிங் அப்போ குவாலிட்டி டைம் ட்ரைனரோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் டாகோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது பண்ணாலே போதும், நீங்கள் வந்து வில் பி ஹேவிங் எ குட் கம்பெனியன். ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க டாக் ட்ரைனிங்கை பற்றி, டாக் ட்ரைனரை எப்படி சூஸ் பண்ணணுன்னு. தேங்க்யூ ஸோ மச். Thanks for the viewers as well. Hope this episode helps all the pet parent to make the right decision. That's all for today's episode. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டாக் லவர்ஸ்க்கும் இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். We will discuss that in future episodes. Thank you so much for listening Subhu's Dog Artistry Podcast.